ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 5-17, 5-18, 5-19 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5-17, 5,7 என்ற புள்ளி வழி செல்வதும் 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சுக்கு இணையாக, ஓகேங்களா, அதோட நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஒய் அச்சுக்கு இணையாகவும் அமைந்த நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது 5,7ங்கிற புள்ளி வழியாக போகிறேன். எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேர்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒய் அச்சுக்கு இணையாக இருந்தது அப்படின்னா அதோட நேர்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும், ஓகேங்களா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சுக்கா, இப்போ எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு பிவா. அப்போ இந்த புள்ளி வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே புள்ளி அப்படின்னாலே இது எக்ஸு, இது ஒய்யா, எக்ஸு இது ஒய். அப்போ இங்கே ஒய்ங்கிற இடத்துல 7ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பி ஈக்குவல் டு 7ன்னு நம்மளுக்கு கிடைக்குமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்க பாருங்க. 5,7 என்ற புள்ளி வழி செல்வதால் அப்போ ஒய்க்கு இங்கே ஒய்ங்கிறது 7 தானே, அப்போ 7ன்னு கொடுத்தா பியோட வேல்யூ 7ன்னு கிடைக்குது. இப்போ இங்கே பி கிடைச்சதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா? எனவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்போ ஒய் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 7 தானே, இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து இதே மாதிரி ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடுனா அதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா y equal to b. y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா x equal to c. இப்போ இதுவும் இதே புள்ளி வழியாக தானே போகுது. அப்போ இதில் பாருங்க, இங்கே x தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா c வேல்யூ கிடைச்சிடுமா? சியோட மதிப்பு 5. அப்போ இந்த c கிடைச்ச மதிப்பு கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா அப்போ x ஈக்குவல் டு, எனவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு x ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதுங்களா? இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. அடுத்தது எடுத்துக்காட்டு 5-18 பாருங்க. பின்வரும் விவரங்களை பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் 2 கொஸ்டின் இருக்கு. முதல்ல சாய்வு கொடுத்துருக்காங்க மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டு சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க, ஒய் வெட்டுத்துண்டு 11ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டில் வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு பி, ஒய் அச்சுக்கு இணையாக இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்தோம். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா சாய்வு கொடுத்துருக்காங்க, ஒய் வெட்டுத்துண்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேர்கோட்டோட சமன்பாடு என்ன தெரியுங்களா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? நேர்கோட்டோட சமன்பாடு இப்படி தான் இருக்கும். அப்போது சாய்வு, இங்கே எம்ங்கிறது சாய்வு, அப்போ இங்கே எம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம் ஈக்குவல் டு 5 மற்றும் ஒய் வெட்டுத்துண்டை சின்னு சொல்லுவோம். அப்போ சியோட வேல்யூ இங்கே -9. சரிங்களா? அப்போ இதில் நம்மளுக்கு எம்மும் கொடுத்துட்டாங்க, சியும் கொடுத்துட்டாங்க. இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நேர்கோட்டின் சமன்பாடு கிடைச்சிடும். பாருங்க தீர்வு. ஃபஸ்ட்டு சாய்வு 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ சாய்வு எம் ஈக்குவல் டு 5. அடுத்து ஒய் வெட்டுத்துண்டு -9. இப்போ ஒய் வெட்டுத்துண்டு அதை நம்ம சின்னு சொல்லுவோம். அப்போ சி ஈக்குவல் டு -9. சரிங்களா? இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு எழுதிக்கலாம். நேர்கோட்டின் சமன்பாடு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இப்போ இங்கே இப்போ y ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக -9. அப்போ 5x, சிக்கு பதிலாக -9, -9. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு சைடு, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போது இங்கே எக்ஸுங்கிறது ப்ளஸில் இருக்குது, அதனால ஒய்ங்கிறது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ 5x, இந்த ஒய் ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா? இப்போ -y, இங்கே இது அப்படியே தானே இருக்கும், ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரிங்களா? நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. எனவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு 5x - y -9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சாய்வு கோணம் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு 11ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் வெட்டுத்துண்டுனா சி, சியோட வேல்யூ இருக்கு. சாய்வு கோணம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சாய்வு கொடுத்துருந்தாங்க, அப்படியே எடுத்து எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து சாய்வு கோணம் டீட்டாவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, டீட்டா 45 டிகிரி அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து நம்ம சாய்வு எம் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். சாய்வு கோணம் theta equal to 45 degree.
அடுத்து y வெட்டு துண்டு C ஈக்குவல் டு 11 சரிங்களா. இப்போ இதிலிருந்து தான் நம்ம m கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம போன பயிற்சியிலலாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது சாய்வு கோணம் தீட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சாய்வு எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா என்ன, m ஈக்குவல் டு டேன் தீட்டாவா, அந்த மாதிரி தானே போன பயிற்சியில் போட்டோம். அதையே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த m ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எடுத்து இங்கே தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிருப்பாருங்க. சாய்வு கோணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாய்வு m ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக எவ்வளோ, 45 டிகிரி, டேன் 45 டிகிரி. வேல்யூ என்ன, டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1 தானே. அப்போ இங்கே m ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருச்சா. இப்போ எம்மோட வேல்யூ கிடச்சிச்சு, y வெட்டு துண்டு இருக்குது. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா எழுதி போட்டுடலாமா. நேர்கோட்டின் சமன்பாடு y ஈக்குவல் டு mx plus c. இப்போ y ஈக்குவல் டு mங்கிறது இங்கே 1 தான். இப்போது எக்ஸு ப்ளஸ் சிங்கிறது 11. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது வந்து ப்ளஸில் தான் இருக்கணும்னு சொன்னேன்னா அப்போ y இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸு, இந்த y இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. நீங்கள் எழுதிக்கோங்க. தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 5-19 8x மைனஸ் 7y பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 என்ற கோட்டின் சாய்வு மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குக்கு ஆப்போசிட்டா, ஓகேவா. அங்கே வந்து சாய்வு ஒய் வெட்டுத்துண்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு ஃபார்முலா எழுதி அதில் சாய்வையும் இந்த ஒய் வெட்டு துண்டையும் போட்டு நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே நேர்கோட்டின் சமன்பாடு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கோட்டோட சாய்வும் ஒய் வெட்டு துண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள் தீர்வு. அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாட்டை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட நேர்கோட்டு சமன்பாடு எட்டு எக்ஸ் மைனஸ் 7y பிளஸ் 6 ஈக்குவல் டு 0வா. இப்போ அதாவது நேர்கோட்டு சமன்பாட்டோட பொது வடிவம். ஓகேங்களா, அது எந்த வடிவத்தில் இருக்கும், நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம், y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியா. அப்போ இந்த மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் y மட்டும்தான் இருக்குது, சமத்திக்கு இந்த சைடு y மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸும் சி அந்த நம்பரும் அந்த மாறிலியும் இந்த எக்ஸ் இருக்கிற டேர்மும் இந்த சைடில் இருக்குது. அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒய்ங்கிறது ப்ளஸில், இங்கே வந்து மைனஸ் 7y இருக்குது. இப்போ ஒய்ங்கிறது ப்ளஸில் வேணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒய் இது மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இது இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா எப்படி வரும், இங்கே 8x ப்ளஸ் 6 அப்படியே இருக்கும். இங்கே மைனஸ் 7yங்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 7y ஆகுமா. இப்போ நான் லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 7y ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 6. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இங்கே y மட்டும்தானே இருக்கணும் இல்லையா. நேர்கோட்டின் சமன்பாட்டோட பொது வடிவம் இந்த y மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ரெண்டுமே பெருக்கல்ல இருக்கா, சமத்துக்கு இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகுமா, அதாவது பை 7ன்னு வரும். அதை நான் இதுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். அப்போ 8/7 எக்ஸு ப்ளஸ் 6/7. சரிங்களா, இப்போ பாருங்கள் இதில் எம்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 8/7 இருக்குது. சிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 6/7 இருக்குது. அவ்வளோதான். இப்போ எனவே சாய்வு m ஈக்குவல் டு 8/7, ஒய் வெட்டுத்துண்டு C ஈக்குவல் டு 6/7. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.